ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் எக் மஞ்சூரியன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக் பேட்டராக எடுத்துக்கோங்க. மூணு முட்டையை நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நாம் ரெடி பண்ண பேட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். முட்டையில் அந்த பேட்டர் நல்லா கோட் ஆகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதை ஒரு 10 நிமிஷம் மேரினேட் ஆக விட்டுடுங்க. இப்போது எண்ணெயை சூடு பண்ணி முட்டையெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். கொஞ்சமாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க அப்பப்போ. இந்த மாதிரி ஆனதும் அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ முட்டையெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, இவ்வளோ சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். 1 நிமிஷம் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கேப்சிகம் சேர்த்துடலாம். நான் 2 கலரில் கேப்சிகம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். 2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் சாஸ் சேர்த்துடலாம். அதுக்காக 2 டீஸ்பூன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், இவ்வளோ சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அதில் 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இதை கலந்து விட்டு 2 நிமிஷம் குக்காக விட்டுடுங்க. கிரேவி கொஞ்சம் திக்கானதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை இதில் சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்து அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். ஃபைனலாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டியான எக் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.